Students, இந்த வீடியோல நம்ம டைபோல் அப்படின்னா என்ன, அந்த டைபோல்னால இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறது என்னன்னா, டூ சார்ஜஸ், ஸோ ஒரு ப்ளஸ் கியூ ஒரு மைனஸ் கியூ, ஸோ ரெண்டு சார்ஜஸ், இந்த ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் நேச்சர். ஸோ ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஜென்ரலாக இந்த டிஸ்டன்ஸை ஏன்னு எடுக்கலாம். நிறைய இடத்துல இருக்க சிம்பிளிசிட்டிக்காக இதை 2a அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுப்பாங்க. அகைன் சிம்பிளிசிட்டிக்காக நிறைய இடத்துல கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நான் ஒரு கேள்வி வரலாம், இதை ஏன்னே எடுத்திருக்கலாமே, எதுக்காக 2a அப்படிங்கிறது ஏன்னு எடுக்கலாம். ஸோ அது ஒரு ரெண்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ்க்கு ஒரு நோட்டேஷன் வைக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஏன் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ, நீங்கள் அந்த ஏயை பியா கூட மாற்றிருக்கலாம், பட் அந்த 2 கட்டாயம் போடணும். ஏன் அப்படிங்கிறது மேபி சில டெரிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ போன வீடியோ கொலும்ஸ்ல சொன்ன மாதிரியே டைபோலோட டெஃபினிஷனுக்கு பதிலாக டயக்ராமா ஞாபகம் வச்சுக்கிட்டு we can define it. கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டைபோல் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் சார்ஜ் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ரைட்? ரெண்டுமே 5 5 6 6 அப்படிதான் இருக்கணும். ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ், separated by a small distance 2a is called as an electric dipole. இப்போ இந்த டைபோல்ல டைபோல் மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, P டைபோல் மொமெண்ட், ரைட்? ஜென்ரலா மெஜாரிட்டி ஆஃப் த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பிளஸ்ல இருந்து நெகட்டிவ்க்கு போற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி. ஸோ இங்க மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டைபோலோட டைபோல் மொமெண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ டைரக்ஷன்ல இருக்கிறது தான் டைபோல் மொமெண்ட் P வெக்டார். P வெக்டாரோட ஃபார்முலா 2aq. So 2a and the distance into one of the charge, product of the distance into the one of the charge is given by dipole moment. So P vector equal to 2aq. இதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. இதுதான் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத என்னன்னு லைட்டாக பார்த்துட்டோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம கூலும்ஸ்லால ஃபோர்ஸ் படித்தோம். F is equal to K Q1 Q2 divided by R square into R cap. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னு படித்தோம். இப்போ இந்த ஃபோர்ஸுங்கிறது அந்த ரெண்டு பொருளுக்கு இடையில இருக்கிற இன்ட்ராக்ஷன், ரெண்டு சார்ஜ் ரெண்டு மேக்னெட், இப்படி ரெண்டு பேருக்கு இடையில இருக்க இன்ட்ராக்ஷன். ஸோ ரெண்டு பேர் எந்த மாதிரி ஒருத்தர் எப்படி அட்ராக்டோ ரிப்போலோ பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபோர்ஸ். எனக்கு இதுல ஒரு தனி நபரோட எஃபெக்ட் எனக்கு வேணும். இன்னொருத்தர் என்ன பண்றாங்கிறத பத்தி கவலை இல்லை. ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த பண்றாங்க, அதுல எனக்கு ஒரு நபர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான அஜெண்டா. அப்படிங்கும்போது அதோட எஃபெக்ட் என்ன? ஸோ இப்போ ரெண்டு பேர்ல ஒருத்தரோட எஃபெக்ட் எனக்கு வேணும். அப்படிங்கும்போது இப்போ இதை பார்க்கும்போது இது Q1 Q2 by R square அப்படின்னா ப்ராடக்ட். இப்போ இந்த ரெண்டுல எனக்கு ஒருத்தரோட எஃபெக்ட் தான் வேணும் அப்படின்னா, இப்போ Q1ஓட மட்டும் வேணும்னா இந்த Q2வை ஆல்மோஸ்ட் நான் ஒரு டம்மி பீஸ் ஆகணும். அப்போ ஒரு ப்ராடக்ட்ல ஒரு நம்பரோட எஃபெக்ட் Q1 எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி படிச்சிருப்பீங்க. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்னா, இதை மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணலைனாலும் ஒண்ணுதான், ரைட்? ஸோ அப்போ இந்த Q2வை நான் 1 அப்படின்னு எடுத்தேன்னா இதோட எஃபெக்ட்னால இங்க எதுவுமே மாற போறது இல்லை, அப்படியே தான் இருக்கும். தட் இஸ் Q1 எவ்வளவோ அதுதான். 5 into 1 5, 100 into 1 100. ஸோ அப்போ இந்த Q1ஓட எஃபெக்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த 1ன்னு எடுக்கிறதும் லாஜிக் தான். அதுக்கு பதிலாக இப்போ நான் இந்த F by Q2 இப்படின்னு எழுதலாம். அப்படின்னாலும் பெர் யூனிட் Q2 அப்படின்னு அர்த்தம். ஸோ Q2 1ஆ இருக்கும்போது என்ன அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ F by Q2 is K Q1 by R square R cap. இந்த F by Q தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஒரு சார்ஜ்ல இருந்து வருது. ஸோ அதை சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு எடுத்து கேபிட்டல் Qன்னு எடுப்பாங்க. இந்த ஸ்மால் Q2வை நம்ம 1ன்னு எடுக்கும்போது இது வந்து டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சோர்ஸ் சார்ஜ், இது டெஸ்ட் சார்ஜ். ஸோ இந்த சோர்ஸ் சார்ஜோட எஃபெக்ட், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எஃபெக்ட் டியூ டு தி சோர்ஸ் சார்ஜ் அலோன். இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ E ஈக்குவல் டு F by Q ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது Q2க்கு பதிலாக ஸ்மால் Q, Q1க்கு பதிலாக கேபிட்டல் Q. பட் நமக்கு தெரிய வேண்டியது அதுதான், ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ். It originates from positive charge. So positive charge இருந்து வெளியே வரும் and negative chargeக்கு enter ஆகும். negative charge நோக்கி உள்ள போயிட்டு இருக்கும். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ ஆரிஜினேட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ், இட் இஸ் ஆல்வேஸ் ரேடியலி அவுட்வர்ட்ஸ், பர்பெண்டிகுலரா இருக்கணும் சர்ஃபேஸ்க்கு, and it enters the negative charge. So it is going radially inward. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒவ்வொரு சார்ஜ்ல இருந்துமே ப்ரொடியூஸ் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்தும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் உள்ள நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டு இருக்கும். இப்போ இதை சுத்தி ஒரு ரீஜன் வரைக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னா இந்த சோர்ஸ் சார்ஜோட எஃபெக்ட் எவ்வளவு தூரம் இருக்கு, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாம நம்ம கூலும்ஸ்ல பேசும்போது பேசணும். ரெண்டு சார்ஜுக்கு இடையில ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. இந்த இன்ட்ராக்ஷன் யார் மூலமா நடக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மூலமா தான் நடக்கும். ஸோ அப்போ இதோட ரேஞ்ச் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். இப்போ ரெண்டு மேக்னெட்டை வச்சிருந்தா ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அட்ராக்ட் ஆகாது, அதோட எஃபெக்டை பொறுத்து. ரைட், அதோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்தா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அட்ராக்ட் பண்ணும், கம்மியா இருந்ததுன்னா அதை விட கம்மி டிஸ்டன்ஸ் தான் அதால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அப்போ இந்த பிளஸ் கியூ மைனஸ் கியூவோட சார்ஜஸோட எஃபெக்ட் வந்து இதை சுத்தி ஓரளவுக்கு ஒரு ரீஜன்ல இருக்கு. ஸோ அந்த ரீஜியனுக்குள்ள இந்த ரெண்டும் கம்பேர் ஆகும்போது என்ன நடக்குது, ஏன்னா நல்லா பார்த்தோம்னா இப்போ இந்த பிளஸ் கியூல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வெளியே வருது, மைனஸ் கியூக்கு உள்ள போகுது. அப்போ தேர் எஃபெக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ ஏதோ ஒரு இடத்துல இது வந்து உள்பக்கமா இருக்கும், இது வெளிப்பக்கமா தள்ளும். அப்போ அதோட கம்பைன்ட் எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஒன் எலக்ட்ரிக் டைபோல். இதையுமே ரெண்டு இடத்துல டெரைவ் பண்ணுவாங்க, ரெண்டையும் தாண்டியும் பண்ணலாம். பட் அந்த ரெண்டு இடத்தோடு டெரைவ் பண்றது நமக்கு சிலபஸ் வைஸ் அந்த ரெண்டு இடத்துல நம்ம பண்ண போறோம். இந்த ரெண்டு இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு அலாங் தி ஆக்சிஸ், இன்னொன்னு அலாங் தி ஈக்குவேட்டர். ஸோ ஒன்னு அலாங் தி ஆக்சிஸ், இன்னொன்னு அலாங் தி ஈக்குவேட்டர். ஸோ இதை தான் நம்ம இப்போ டெரைவ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் அ டைபோலுக்கு டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் ஒரு டைபோல் எடுத்துப்போம், பிளஸ் கியூ மைனஸ் கியூ. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில சென்டர் எடுத்துப்போம். ரைட், இதுதான் சென்டர். 7 பாக்ஸஸ் இருக்கனால 3.5 பாக்ஸ், இதை ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அலாங் தி ஆக்சிஸ்னா இதுதான் ஆக்சிஸ், இந்த ஹரிசாண்டல் லைன் தான் ஆக்சிஸ் ஆஃப் தி டைபோல். ஸோ இந்த ஆக்சிஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல, ஸோ நீங்க எங்க வேணாலும் எடுக்கலாம், ரைட் சைடும் எடுக்கலாம், லெஃப்ட் சைடும் எடுக்கலாம். டெரிவேஷனுங்கிறனால ப்ரொபோஷனலா நம்மளோட கான்செப்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ ஐ எம் கோனா டேக் அ பாயிண்ட் ஹியர், பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல இந்த ரெண்டு பேர்னால கம்பைன்ட் எஃபெக்டா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு வேணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி டைபோல். ஸோ பிளஸ் கியூ மைனஸ் கியூனால இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இப்போ இந்த கியூ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும், பிளஸ் கியூ அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து இது ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலால டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் இந்த சென்டர்ல இருந்து ஆக்சுவலா ஒரு டைபோலோட சென்டர், நியூட்ரல் பொசிஷனை சென்டர்னு எடுத்து இந்த சென்டர்ல இருந்து இந்த பி எங்க இருக்கு அப்படின்னா அதை ஆரமா எடுத்துக்கிறேன். ரைட், சென்டர்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து, ஸோ டைபோலோட சென்டர்ல இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஏன் 2ஏன்னு எடுத்தோங்கிறது உங்களுக்கு இங்க ரொம்ப புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன்னு எடுத்திருந்தா இந்த ஹாஃப் த டிஸ்டன்ஸ் இப்போ a/2 இருக்கும். பட் எனக்கு 2a அப்படிங்கறதுனால இது சென்டர், அப்போ ரெண்டு சைடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இதுவும் ஏ இதுவும் ஏ. இந்த மாதிரி டெரிவேஷன்ல காம்ப்ளெக்சிட்டியை கம்மியாக்குறதுக்காக மட்டும்தான் அதை 2a அப்படின்னும் எடுத்திருக்கோம். ஸோ இது ஏ இது ஏ. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இங்க வரைக்கும் 6, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 6, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எவ்வளோன்னு எனக்கு வேணும். ஸோ இது ஆல்ரெடி ஏன்னு தெரியும். ஸோ இது ஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஏயை நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு ஆர் மைனஸ் ஏ தான் இது. ஸோ இது ஆர் மைனஸ் ஏ டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரைக்கும் ஆர், அடிஷனலா இங்க ஏ ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆர் பிளஸ் ஏ. ஸோ பிளஸ் கியூல இருந்து ஆர் பிளஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ்லையும் மைனஸ் கியூல இருந்து ஆர் மைனஸ் ஏ டிஸ்டன்ஸ்லையும் என்னோட பாயிண்ட் இருக்கு. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன பண்ணும், ஆஸ் வி டிஸ்கஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு வெளிப்பக்கமாகவும் நெகட்டிவ் சார்ஜுக்கு உள்பக்கமாகவும் போகும். அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்க இருந்து ஆரம்பிக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வழியா வெளிப்பக்கமா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணம் இந்த பிளஸ் கியூ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பிளஸ் கியூ. ஸோ பிளஸ் கியூனால ஆக்ட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அது யாருனாலன்னா மைனஸ் கியூ. மைனஸ் கியூவோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மைனஸ் கியூக்கு உள்பக்கமா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு மைனஸ் கியூ. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க ஆக்ட் ஆகுது. ஸோ இ பிளஸ் கியூ, இ மைனஸ் கியூ.
இது ஏன் இந்த ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம்னா ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமாங்கிறத இதுதான் முடிவு பண்ணும். ஸோ இங்கே 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ வேற வேற டைரக்ஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ என்னோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் given by ஃபார்முலா E plus Q. நான் E plus Q லார்ஜர்னு எடுக்கிறனால அதை பாசிட்டிவ் ஆகும், E minus Q அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்தா இந்த டைரக்ஷன்ல நான் இருக்கேன்னு அர்த்தம். சப்போஸ் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி முடிக்கும் போது நெகட்டிவ்ல என்னோட டைரக்ஷன் ஆன்சர் வருது, ரைட், ஃபைனல் ஆன்சர்ல ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு அப்படின்னா இதை நான் இந்த டைரக்ஷன்ல, ஸோ நான் ரைட் சைட்ல போறேன்னா லெஃப்ட் சைட்ல போறேன்னான்னு எனக்கு தெரியாது. இந்த பிங்கிற பாயிண்ட்ல இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரைட் சைட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கா லெஃப்ட் சைட்ல, ஏன்னா இப்போ பிளஸ் கியூ மைனஸ் கியூ. ஸோ யாரு பெருசா இருக்காங்களோ, ஒரு கயிறை நம்ம இழுக்கிற மாதிரி தான், 2 பேரும் வந்து ஒரு பொருளை இழுக்கிறோம் அப்படின்னா யாரு ஹை ஃபோர்ஸ்ல இழுக்கிறாங்களோ அவங்க பக்கம் போகும். இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துப்போம், இங்க ஒருத்தர் இழுக்கிறீங்க, இங்க ஒருத்தர் இழுக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுல இந்த பாக்ஸ் எந்த பக்கம் போகுங்கிறத யாரு ஹை ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதே தான் இப்போ இங்க இந்த பிங்கிற பாயிண்ட்ல இந்த 2 எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஆக்ட் ஆகி ஃபைனலா இதோட ஃபைனல் டைரக்ஷன் ரைட் சைடா லெஃப்ட் சைடாங்கிறது எது பெருசுங்கிறத பொறுத்து இருக்கு. அது எது பெருசுங்கிறத நம்ம கால்குலேஷன்ல பண்ணும்போது ஆப்வியஸா பிளஸ் இல்ல மைனஸ் வரும். பிளஸ் வந்துன்னா இவரு தான் பெரியவர், மைனஸ் வந்துச்சுன்னா இவரு தான் பெரியவர். ஸோ அது பிளஸ்ஸா மைனஸ் ஆகுறது கால்குலேஷன் பார்த்துக்கோ, நம்ம கேர்ஃபுல்லா கால்குலேஷன் எடுத்தா போதும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதோட ஃபார்முலா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா கே கியூ பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். அதாவது Q1 Q2 கிடையாது, வெறும் Q தான், சோர்ஸ் சார்ஜ் மட்டும் தான். ஸோ கே கியூ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் கேப். ஸோ நான் E பிளஸ் Q கண்டுபிடிக்க போறேன். E பிளஸ் Qங்கிறது கே பிளஸ் Q சார்ஜுங்கிறதுனால அகைன் மேக்னிடியூட் மட்டும் போட்டோம்னா பிளஸ் Q தான் பை ஆர் ஸ்கொயர். என்னோட Qங்கிறதுல இருந்து இந்த Pங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ஆர் பிளஸ் ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஆர் கேப். ஸோ இதோட டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ், பட் அதுதான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிட்டோம். அந்த டைரக்ஷன் எடுத்து தான் இங்கே ப்ளஸ்ஸா மைனஸான்னு எடுத்துருக்கோம். ஸோ இங்கே மேக்னிடியூட் போட்டாலும் போதும். ஸோ இந்த ஆர் கேப் போடணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே டைரக்ஷன் கன்சிடர் பண்ணி தான் இந்த மைனஸ் சைன் போடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ E plus Q is equal to KQ by R plus A the whole square. It is in terms of magnitude. அதே மாதிரி E minus Q, என்னோட நெகட்டிவ் சார்ஜ்னால இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டு K Q by R square, which is R minus A the whole square. ஏன்னா இங்க எனக்கு இது மைனஸ், இதுதான் என்னோட டிஸ்டன்ஸ். ஸோ மைனஸ் கியூல இருந்து இந்த பிங்கிற பாயிண்ட் ஆர் மைனஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ கே கியூ பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஸோ இ பிளஸ் கியூ கண்டுபிடிச்சிட்டோம், இ மைனஸ் கியூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை இப்போ ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்றதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். So E is equal to E plus Q, that is K Q by R plus A the whole square minus K Q by R minus A the whole square. So one R plus A, இன்னொன்னு R minus A. இப்போ ரெண்டுலையுமே பார்த்தோம்னா இந்த K வந்து கான்ஸ்டன்ட், Qவும் கான்ஸ்டன்ட், அதாவது ரெண்டும் சேம் வேல்யூ, ரெண்டுலையும் சேமா இருக்கனால நம்ம காமன் வெளியே எடுக்கலாம். ஸோ KQவை வெளியே எடுத்தா மிச்சம் இருக்கிறது 1 by R plus A the whole square minus 1 by R minus A the whole square. இதுதான் இப்போதைக்கு மிச்சம் இருக்கிற வேல்யூ. ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் தான், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ KQ, ஸோ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ திஸ் வில் பிகம் R minus A the whole square minus R plus A the whole square divided by R plus A the whole square into R minus A the whole square. இது first step. இப்போ x power m into x power n க்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, x power m plus n. அதே மாதிரி x power m into y power m xy power m னு போடலாம். அல்ஜிப்ரால படிச்ச பேசிக் ஃபார்முலா, எக்ஸ்போனன்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஸோ x power m into y power m equal to xy power m. அதையே அப்ளை பண்ணி இந்த இடத்துல I will expand it as KQ into R plus A into R minus A the whole square. So அந்த ஃபார்முலா எக்ஸ்போனன்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயரை காமனா வெளியே எடுத்துட்டேன். இங்க R minus A the whole square minus R plus A the whole square.
இப்போ இது a minus b the whole square formula, இது a plus b the whole square formula, இது a plus b into a minus b. ஸோ இந்த மூணு ஃபார்முலாவும் தெரியும். ரைட், a minus b whole square is equal to a square plus b square minus 2ab. இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பிராக்கெட் இருக்கிறனால இந்த மைனஸ் இதுக்குள்ள இருக்கிற எல்லா டேர்முக்கும் காமன். ஸோ இப்போதைக்கு நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன். இங்க இருக்க பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், பட் இங்க பிராக்கெட் போட்டுக்கிறேன். r square a square plus b square plus 2ab the whole divided by r plus a into r minus a square minus b square the whole square. இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை இங்க போட்டுருக்கோம். ஸோ a plus b into a minus b க்கு a square minus b square தான் ஃபார்முலா. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் டெவலப் பண்ண போறோம். ஸோ KQ electric field E is equal to KQ into R square plus A square minus 2AR. இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் R square minus A square minus 2AR எல்லாமே மைனஸா மாறிடும். Divided by R square minus A square the whole square. So R square cancel ஆயிரும், A square cancel ஆயிரும், which is equal to KQ into minus 2AR minus 2AR is equal to minus 4AR divided by R square minus A square the whole square. So which is equal to, which gives E equal to KQ into in the minus 2 into 2AR divided by R square minus A square the whole square எழுதிக்கிறேன். ஏன் இந்த minus 2 பிரிக்கிறேன் அப்படிங்கிறதும் இந்த 2AR நான் இப்போ ரீப்ளேஸ் பண்றேன். So which is equal to KQ minus 2 into 2AR by R square minus A square. So இதுதான் எழுதியிருக்கும். Which is K into minus 2 into R into 2AQ. So இந்த Q அங்க உள்ள கொண்டு போயிட்டு divided by R square minus A square the whole square. இப்போ இந்த மைனஸ் டைரக்ஷனுக்கும் நமக்கு இந்த 2AQவும் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த மைனஸ் டைரக்ஷன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஃபைனல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்போ அப்போ என்ன அர்த்தம், இதுதான் என்னோட ஃபைனல் டைரக்ஷன், இதுதான் என்னோட ஃபைனல் டைரக்ஷன். அப்போ இந்த டைரக்ஷன்ல தான் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. இது யாரோட டைரக்ஷன், பி வெக்டார், டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன். அண்ட் பி வெக்டாரோட வேல்யூ என்ன, 2AQ. ஸோ 2AQ க்கு பதிலாக நான் பி வெக்டார் போட்டுடலாம். and it is acting in the direction of P itself. Right, P வெக்டாரோட டைரக்ஷனும் சேமா தான் இருக்கு. ஸோ அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் ரிசல்ட் வந்து 2AQ க்கு பதிலாக Pயும் அந்த டைரக்ஷன் வந்து சேம் as P வெக்டாரோட டைரக்ஷன். ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா my electric field E is equal to minus 2KR into P by R square minus A square the whole square. ஸோ 2AQ க்கு பதிலாக P போட்டேன். இப்போ இந்த மைனஸ் சைன் எதை குறிக்குது, இதுவும் டைபோல் மொமெண்ட்டும் சேம் டைரக்ஷனுங்கிறனால இந்த மைனஸுக்கு பதிலாக 2KRP by R square minus A square the whole square into P cap. ஸோ இந்த மைனஸ் சைன் தான் இந்த P கேப்பை குறிக்குதுங்கிறனால இப்போ இந்த மைனஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஃபைனல் ஆன்சர். இப்போ let us consider a case. Right, suppose இந்த R square R greater than A இப்படி ஒரு கண்டிஷன். ஏன்னா ஏங்கிறது 2AA ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான், டைபோலை பொறுத்த வரைக்கும் இந்த 2AA வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். அதுலேயும் பாதி ஏங்கிறது இன்னும் சின்ன டிஸ்டன்ஸா இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் P ரொம்ப தூரம், கொஞ்சம் தள்ளி ரொம்ப தூரத்துல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா R greater than A இருக்கிற ஒரு கேஸ் நான் வரும்போது R square greater than A square இருக்கும். அப்போ ஒரு வேல்யூ மைனஸ் அதை விட ரொம்ப 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 சின்ன வேல்யூ அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அதை நீங்க நியர்லி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எழுதிடலாம், பிரச்சனை இல்லை. ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வில் பி நியர்லி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு 2KRP divided by R square the whole square P cap. இதுதான் வந்து ஃபைனல். இப்போ இன்னும் இந்த R square minus R square the whole square க்கு R power 4 மாறும், which is 2KRP by R power 4 P cap, which is equal to 2KP by R cube P cap.
இந்த கேங்கிறது 1/4 பை எக்ஸிலாங் நாட். சப்போஸ் அதை தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னா E is equal to 1/4 பை எக்ஸிலாங் நாட் 2p by rq into p cap. இது டைரக்ஷன் மட்டும்தான். கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டார் which gives only you the direction. இது கூலும்ஸ் லாலே பேசிட்டோம். ஸோ இது மேக்னிடியூட் which is 1/4 pi epsilon naught 2p by r cube. இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to an electric dipole along the axis of the dipole. ஸோ அந்த ஆக்சிஸ்லேயே வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆறுங்கிற பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் பிங்கிற பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1/4 pi epsilon naught 2p by r cube p cap தான் ஆன்சர். இப்போ ஜென்ரலா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 1/4 pi epsilon naught q by r square. ஸோ இது வந்து இன்வர்ஸ் டிபெண்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆர்ல டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ 1/r ஸ்கொயருங்கிறது தான் இதோட வேரியபிள். பட் இங்க இட் வேரிஸ் ஆஸ் 1/r கியூப். இது ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ். ஸோ ஒரு டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் டிராப்ஸ் ஃபார் எவ்ரி சேஞ்ச் இன் ஆர் இட் டிராப்ஸ் பை கியூப் பவர் ஆஃப் ஆர் ராதர் தென் ஸ்கொயர் ஆஃப் ஆர். இது ஒரு சின்ன சேஞ்ச் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தி எலக்ட்ரிக் டைபோல் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி டைபோல். ஸோ அலாங் தி ஈக்குவேட்டோரியல் பிளேனை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.